ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிருக்கேனா? நீ சொல்லு. இப்ப சாயந்தரம் என்ன வந்து சிறப்பு செய்யணும்னு இருக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எதுக்கு மேல ஷால் போடுறீங்க? எதுக்கு? இருங்க நந்தினி, நீ சொல்லு, எதுக்கு போடுறாங்க? ஒரு மரியாதை. அவ்வளவுதான், போ போ. உடம்ப துணியால மறைச்சி இருக்கிறது என்பது மரியாதை. ஏன் நீ இந்த கேள்வியை கேட்கற தெரியுமா? பெண்களுக்கு இந்த சமூகத்தில் ஆடை மறுக்கப்பட்டது தெரியுமா உனக்கு? இந்த பிளவுஸ் இருக்குல்ல, பிளவுஸ், அதுக்குள்ள இருக்கிற உள்ளாடை இருக்குல்ல, அதை நான் போட்டுக்க முடியாது. இந்த நாட்டுல பிறந்திருந்தா 60 வருஷத்துக்கு முன்னால நீ பிறந்திருந்தா உனக்கும் எனக்கும் இந்த நாட்டில பிளவுஸ் போட முடியாது. அதுக்கு நீ ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கோ. முலை வரின்னு பேர் அதுக்கு. நீ இந்த கேள்வியை கேட்டுட்டங்கிறதுனால நான் சொல்றேன், எந்த உடம்புல என்ன அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் லக்ஸுரி டாக்ஸ் கட்டினாதான் அதை மறைக்க முடியும். அதற்கு எதிராக எடுத்த போராட்டத்திற்கு பெயர் தான் மேல் சீலை போராட்டம். தந்தை பெரியார் எடுத்தார். வைக்கம் போர்ல மிக முக்கியமான போராட்டம் அது. பெண்கள் ஆடை அணிந்து உடலை மறைத்துக் கொள்ளலாம்னு. உன் உடலை மறைத்திருப்பது என்பதுதான் உனக்கான சுதந்திரம். நந்தினி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சமூகத்துல ஹையஸ்ட் போஸ்ட் இருக்காங்கல்ல, கல்வி, அரசியல், நீதிபதிகள், பத்திரிகையாளர்கள், எந்த போஸ்ட்லயும் பெண்கள் பாரு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்திருக்கியா? அவங்க உடலை ரொம்ப காத்திரமாக மிக கடுமையாக மறைத்திருப்பார்கள். என்ன தெரியுமா? ஒரு பெண்ணினுடைய உடல் என்பது சாதாரணமானதல்ல. ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து நீ குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய உடல் இருக்குல்ல, இந்த இயற்கை கொடுத்த அதி அற்புதமான வரம். முதலில் நீ அதை மரியாதை செலுத்தினால் அதை உன் கட்டுப்பாட்டுல வச்சிருப்ப. அது யாருடே உனக்கு காட்டுறதுக்காக இல்லடா என் உடம்பு என்று நீ எப்பொழுது நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ சுதந்திரம் பெற்றவளாக இருக்கிறாய்.